Hi, welcome back to my channel. Instantaன replies வேணும்னா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறது ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லைன் டிசைன். இந்த நெக்லைன் பண்றதுக்கு எனக்கு இப்போ நான் கோட்டா பட்டி லேஸ் யூஸ் பண்றேன். ஸோ கோட்டா பட்டி லேஸ் எல்லா சைஸ்லயும் கிடைக்குது. இப்போ நான் எடுத்திருக்கு 1/2 இன்ச் உடைய ஒரு கோட்டாப்பட்டி லேஸ். ஸோ இந்த கோட்டாப்பட்டி லேஸ் மேல ஃபேப்ரிக் க்ளூவை ஒரு சைடு ஒரே ஒரு பக்கத்துல கம்ப்ளீட்டா இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒரு 1 hour காய வச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா காஞ்சிரும். ஸோ 1 hour காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ ஒரு சின்னதா ஒரு கார்ட்போர்ட் ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி எடுத்து அதுல சின்ன திலகம் ஒண்ணு வரைஞ்சிக்கலாம். இந்த திலகம் எந்த அளவுக்கு இருக்கணும், நம்ம கோட்டாப்பட்டி எவ்வளவு அகலம் இருக்கும் அந்த அகலத்துல இந்த திலகம் ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த திலகம் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு எந்த அளவுக்கு எத்தனை மடிப்பு உங்களை கோட்டாப்பட்டியை மடிச்சு உங்களால கட் பண்ண முடியுமோ அத்தனை வாட்டி இந்த கோட்டாப்பட்டியை இப்படி நீங்க ஃபோல்ட் பண்றோம். ஓகே, ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா ஒரு திலகம் பேட்டர்ன், அதை நம்ம கோட்டாப்பட்டி லேஸ் மேல வச்சு இப்போ இதே ஷேப்ல இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். மார்க்கெட்ல எப்பவுமே கோட்டாப்பட்டி ஒர்க் இருக்கு எல்லா டிசைனும் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அது கையிலேயே இந்த மாதிரி செய்யற வேலை. ஸோ ஒன்ஸ் அந்த கோட்டாப்பட்டி எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்லைன் ரெடி பண்ணலாம். நெக்லைன் ரெடி பண்ண நெக்லைனோட அகலம் மார்க் பண்ணிடுற 3 இன்ச்சு, நெக்லைனோட டெப்த் ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சு நம்ம ஷேப் பண்றோம். ஸோ இதோட அவுட்டர் எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இதோட அகலம் கொடுக்குறேன். ஸோ இதை ஒரு பிங்க் கலர் ஃபேப்ரிக்கை ஜஸ்ட் மடிச்சு இது மேல தட்டி நான் எடுக்கிறேன். ஸோ மேல தட்டும் போது நம்ம ஏற்கனவே நெக்லைன் வரைஞ்ச இம்ப்ரெஷன் எனக்கு இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்ல கிடைச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஃபேப்ரிக்ல உள்ள இருக்க துணியை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்து என் பிங்க் ஃபேப்ரிக்ல வச்சு கரெக்டா இருக்கா பாக்குறேன். இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்ல நம்ம இன்டர்ஃபேஸிங் கொடுத்து இதை நம்ம மெயின் ஃபேப்ரிக் பிளாக் கலர் ஃபேப்ரிக் அதுல நம்ம வைக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்ல நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்ததை ஒரு இன்டர்ஃபேஸிங் மேல வச்சு கம்ப்ளீட்டா நம்ம அயன் பண்ணிடுறோம். அயன் பண்ண பிறகு உள்ளேயும் இருக்க இன்டர்ஃபேஸிங் கம்ப்ளீட்டா கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வெளியே இருக்க இன்டர்ஃபேஸிங்கும் கம்ப்ளீட்டா கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது 2 இன்ச் அகலம் உங்களுக்கு தேவையானது தான். 1 இன்ச் அகலம்னாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ துணியோட ராங் சைட் மேல இந்த பிங்க் கலர் இன்டர்ஃபேஸிங்கை வச்சு இப்போ நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ பிங்க் கலர் ஃபேப்ரிக்கோட இன்டர்ஃபேஸிங் அயன் பண்ணோம் இல்லையா, அதை துணியோட ராங் சைட்ல வச்சு இப்போ நம்ம கம்ப்ளீட்டா சுத்தி உள் பக்கத்துல தைக்கிறோம். ஸோ தைச்சு முடிச்ச பிறகு நாச்சஸ் கட் பண்ணி இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கை துணியோட நல்ல பக்கத்துக்கு நம்ம டர்ன் பண்றோம். ஸோ நல்ல பக்கத்துக்கு டர்ன் பண்ணிட்டு ஸோ ராங் சைட் இதை நான் இப்போ நல்ல பக்கத்துக்கு டர்ன் பண்ணியிருக்கேன். டர்ன் பண்ணிட்டு இதுக்கு மேல நான் ஒரு தையலை போட்டு இது நான் ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வச்சிருந்த கோட்டாப்பட்டிய இப்போ இந்த பிங்க் கலர் இது மேல நம்ம வச்சு ஒட்ட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஓரங்களை ஃபினிஷ் பண்ண நம்ம கிட்ட இருக்க எட்ஜிங் லேஸ். ஸோ இது எனி கைண்ட் ஆஃப் எட்ஜிங் லேஸ் வைக்கலாம் நீங்க. நான் இன்னைக்கு ஒரு கோல்டன் கலர் எட்ஜிங் லேஸ் கொடுத்து இந்த நெக்லைனை நான் ஃபினிஷ் பண்றேன். ஸோ உள்புறமும் வெளிப்புறமும் 2 பக்கமும் இந்த கோல்டன் கலர் எட்ஜிங் லேஸ் கொடுக்கும். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒர்க் இது. ஸோ இப்போ எல்லா இடமும் இந்த மாதிரி கோட்டாப்பட்டி ஒட்டி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம திலகம் ஷேப்ல கட் பண்ணோம் இல்லையா, அதை க்ளூ போட்டு ஒட்டிடுறோம். ஒட்டிட்டு ஒரு 1 இன்ச் லென்த்ல இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கோட்டாப்பட்டி சுத்தி ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இதை சுத்தி நம்ம ஸ்டிக் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எல்லா கோட்டாப்பட்டிலையும் நம்ம ஒட்டிட்டோம்னா நம்மளோட கோட்டாப்பட்டி நெக்லைன் ரெடி ஆயிடும். இந்த கோட்டாப்பட்டி ஒர்க் நீங்க எங்க வேணா பண்ணலாம். நெக்லைன்ல தான் பண்ணணும் இல்லை, உங்க துப்பட்டால எங்க வேணா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க நெக்லைன் அந்த உள் பக்கத்துல ஒரு பிளாக் கலர் துணி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். உள்ள பாத்தீங்கன்னா பிளாக் கலர் துணி கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான டிசைன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த குவாரண்டைன் டே யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக்லைன் நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. See you next time. Take care. Bye bye.